ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஒரு ஸ்வீட் ரெசிபி. சரிங்களா? ஈவினிங் 4 மணி பலகாரமாக நம்ம சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நான் ஒரு கப்பு, இந்த கப்பு அளவே ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இதை கெட்டியான எடுத்துக்கோங்க, திக் அவல்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தின்னா லேசாக வரும் பார்த்திங்களா, அந்த அவல் எந்த அவல் இருக்கோ அதில் வச்சு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. மெயின் 3 பொருள் தாங்க இதுக்கு: வெல்லம், அவல், தேங்காய் பால். சரிங்களா? நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன தேங்காய் தாங்க. இந்த தேங்காய் எடுத்து 2ஆம் பால் வரலாம் தான், 3ஆம் பால்லாம் வேணாங்க. 2ஆம் பால் நல்லா அரைச்சி திக் பால் எடுத்து வச்சிட்டேன். சரிங்களா? இந்த கப்பில் அதுவும் 2.5 கப் பால் இருக்குது. இப்போ நம்ம வெள்ளை கரைச்சல் விடும்போது இதில் ஒரு அரை கப்பு தண்ணி விடுவோம். அப்போ 3 கப்பு சரியாக இருக்குங்க இந்த ரெசிபிக்கு. சரிங்களா? அடுப்பத்தை வச்சிட்டேன். கடாய் சூடாகிட்டுருக்கு. இந்த அவலை நல்லா ஒரு பொன் முறுவலாக வறுத்துக்கலாம். கமகமன் வாசனை வர பாருங்கள், அந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. கலரும் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுப்படணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதை வறுத்ததும் கோல்டன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி இறக்கிலாம் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு தாங்க வறுக்கிறேன், ஏன்னா கருகிடும் அவள். சரிங்களா? அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அழுத்தாங்க ஆயிடுத்துங்க. இதை பாருங்கள், அவ்வளோதான், நம்ம எடுத்துருவோம். இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடுங்க. 3-4 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். பொறுமையாக வறுத்துக்கலாம். இது ஆறட்டங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கடாயிலேயே நம்ம வெள்ளைப்பாகு கரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த ஒரு கப்பு வெல்லத்தை போட்டுடலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அரை கப் தண்ணி. அவ்வளோதாங்க. இது கரைட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் ஹை வச்சுக்கலாம். இது கரைட்டங்க, பார்க்கலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுத்துங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அப்புறமா பற்ற வச்சுக்கலாம். இப்போது அவளும் ஆறிட்டு நம்ம அவளை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு நெய், ட்ரை ஃப்ரூட் எதுவும் தேவையில்லைங்க. அப்படியே வாயில் வச்சுன்னு சும்மா அப்படியே கரையுங்க. இதை நீங்கள் அவல் அல்வான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அவல் பருப்பின்னு வச்சுக்கோங்க. எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நல்ல தூளாக பிடிச்சிட்டு வந்துடலாங்க. பிடிச்சிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவளை நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அவல் பாருங்கள், அவள் எல்லாத்தையும் இழுத்துப்பார் அந்த பாலெல்லாம். அதனால் நம்ம எடுத்து வச்ச 2.5 கப் பால் சரியாக இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலையும் ஊற்றிக்கலாங்க. சரிங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இதையும் நம்ம நல்லா கரைச்சிக்குவோம். நல்லா குழச்சிக்கணும். இந்த அப்படியே அதோட நல்லா மெல்ட் ஆகிடணும். இந்த மாவும் இந்த தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. கட்டிகளே இருக்கக்கூடாது. பாருங்கள், இதில் வேலையே இதுதான் நமக்கு.
ரொம்ப வேலைன்னு பார்த்தா இந்த வேலை ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் இப்படி இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நல்லா இப்படி குழச்சிக்கோங்க. அதுதாங்க, இதெல்லாம் நான் குழச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். நல்லா கரைச்சாச்சுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வெள்ளை கரைச்சிடும் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆஃபில் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இதோடு நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம், இந்த லிக்விட்டை. இதில் தூசு தும்புலாம் எதுவும் இல்லைங்க, அதனால நான் அப்படியே கரைக்கிறேன். நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் தூசு தும்பு இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேருங்க. இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணங்க, ஆஃபில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிண்ட இந்த கோக்னட் மில்க்லேருந்து அந்த எண்ணெய் விடுங்க, அதுலேயே நமக்கு சரியாக இருக்கும், நல்லா வந்துடும் திரண்டு. அதனால் எந்த நெய்யும் நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்போ இதை ஒரு கொதி அப்படி வரும்போது நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிடுவோங்க. வரட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அது சூடு ஏறிட்டங்க. இது இப்போது கைவிடாமல் நம்ம கிண்டணுங்க. ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடலாம், சூடு ஏறிட்டு. இப்போ பார்க்கலாங்க, ஒரு 2 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன், பார்க்கலாம். பாருங்கள், திக்காயினே வருது. நான் இப்போது ஃப்ளேம் ஸ்லோவில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுட்ரு, ஒரு 1/4 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரக பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாங்க. நீங்கள் சீரக பவுட்ரு வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சீரகம் சுக்கெல்லாம். இல்லை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வரட்டுங்க, பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நேரத்தில் ரொம்ப கொதி அப்படியே எகிரி நம்ம மேலேயே தெளிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க, நம்ம மேலே தெளிக்காத அளவுக்கு. சரிங்களா? கையில் க்ளவுஸ் இருந்தால் கூட துணி க்ளவுஸ் எதுனா போட்டு கிண்டுங்க. சரிங்களா? உஷாராக இப்போ கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா அது கொதி நம்ம மேலே வந்துடக்கூடாது இல்லைங்களா, அதனால இப்படி தட்டு வச்சு பாதுகாப்பாக செய்யுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து காட்டுறேங்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள், திரண்டு வந்துடுத்து. ஒரு 7 நிமிஷமாக கைவிடாமல் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது அது கடாயை விட்டு பிரிஞ்சு வந்துடுங்க. எப்படி நம்ம கேசரிலாம் பண்ணால் தனியாக வருதோ அந்த மாதிரி உருண்டை கட்டின்னு வந்துடும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி எல்லாத்தையும் ஒன்றா தூவிடலாம். இதுலேயே நம்ம ஒரு பிஞ்சு நான் உப்பு கூட சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா இனிப்பு எடுத்து கொடுக்கும். இப்போது எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு கிளறிடலாம். திரும்பி ஒரு 5 நிமிஷம் நான் கிண்டுவேன், பார்க்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷமாக கிளறங்க. கடாயை விட்டு எடுத்து பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக கடாயை விட்டுடும். அதில் இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ஷைன் வந்துடுது, அதெல்லாம் ரிலீஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள், ஒட்டலை பாருங்கள் கடாயில். நீங்கள் நான்ஸ்டிக் வச்சுருந்தா உங்களுக்கு இன்னும் வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் கவலைப்படாமல் கிண்டலாம். இது இரும்பு கடாய், நான் ஸ்வீட்டெல்லாம் இந்த கடாயில் தான் பண்ணுவேன், அதனால் நான் இதையே யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் லேட் ஆகுது உங்களுக்கு, அதெல்லாம் இன்னும் குயிக் ஆகிடுங்க நான்ஸ்டிக்கில். அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்தில் நம்ம பார்க்கலாம். 2 நிமிஷம் பொறுத்து அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், தகன்னு மின்னுதா எண்ணெய் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சூடாகட்டுங்க, நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது நம்மளுக்கு கிண்டுறது தான் கொஞ்சம் வேலை, மீதி ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது இரும்பு கடாய் இருந்தாலும்
இந்த அளவுக்கு வந்துடும் பாருங்கள். நான்ஸ்டிக் இருந்தால் இன்னும் சூப்பராக தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. அதில் உங்களுக்கு எண்ணெய் நிற்கிறது இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னும் இந்த சூட்டில் இன்னும் இது வருங்க, ரிலீஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் நெய் தடி வச்சுறேன். எதில் நம்ம போடுவோம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அதில் போட்டுடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சதும் கரையுங்க இந்த டிஷ்ஷு. நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் இதோட வேலை. செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப 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 நன்றிங்க. பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். ஓகே, இப்போ நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறிடுத்துங்க. பாருங்கள் எப்படி தகன்னு மின்னுது. நம்ம இதில் எதுவுமே போடலைங்க, வெறும் அதுலேருந்து ரிலீஸ் ஆன இந்த தேங்காய் பால்லேருந்து ரிலீஸ் ஆன பால் தாங்க. பாருங்கள், ஆறுந்து நான் சொன்னேன் இல்லைங்க வரும். இதில் நான் கொஞ்சோடு நெய் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் போட்டுடுறேன் இந்த பாத்திரத்தை. பாருங்கள், கடாயிலையும் ஒட்டலை. இதே மாதிரி நான் அரிசியில் கூட ஒரு பிரசாதம் மாதிரி ஒன்று போட்டிருந்தேங்க, கோகோனட் மில்கில் தான். அது கூட நம்ம சேனலில் இருக்குது, சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம அவல் அல்வானே வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு ட்ராப் கூட நெய்யே விடாமல் எவ்வளோ தேங்காய் வருது பாருங்கள் இந்த கோகோனட் மில்கில் இருந்து. இது கொஞ்சம் செட்டாக இருந்தோம், நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம், ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. இது சும்மா வாயில் வச்சதும் அப்படியே சல்லுன்னு கரையவார் இவர். அப்படியே ஒரு செகண்டில் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரலாம், குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது. இப்போது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இது செட் ஆகும். அப்புறம் நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கிண்டி அல்வா மாதிரி கேசரி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மேலே கொஞ்சம் பாதாம் முந்திரிலாம் போட்டால் சூப்பராக தாங்க இருக்கும். ஆனால் நான் ஒன்றும் போடலை இன்றைக்கி, தேவையில்லை, அப்படியே சூப்பராக இருக்குன்னு விட்டுட்டேங்க. சரிங்களா, செட் ஆகட்டுங்க, பார்க்கலாம். நல்லா ஆறிடுத்துங்க. இப்போ இந்த பிளேட்டில் நான் போடவே இல்லை, அதுக்குள்ளே அது விழுந்துட்டு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கூட ஆறுனங்க, அது ஆறுன இடத்துலலாம் நல்லா கத்தி பதியுது, இல்லைன்னா ஒட்டிக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு கட்டிங் போடலாம். ஓகே, பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம எதுவுமே நெய்யெல்லாம் எதுவுமே விடாமல் இதில் தடவுந்து தான் நான் ஒரு 2 ட்ராப் பாருங்கள், அதில் எவ்வளோ ஷைன் அடிக்குது பார்த்திங்களா. அந்த கோகோனட் மில்க் தாங்க, சாப்பிட்றதுக்கு வாசனை சூப்பராக ஆளை தூக்குதுங்க. நம்ம இதில் போட்ட அந்த சீரகத்தூள்,
1/4 டீஸ்பூன் சுக்கு, ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதோடய ஃப்ளேவர்லாம் குணம் மணம்லாம் நல்லாயிருக்கு. ஏலக்காய் தூள்லாம் உங்களுக்கு வேணும்னா சுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தூள் போட்டு கூட நீங்கள் பண்ணலாங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.